welcome the Rockstar DMC! இன்னைக்கு எப்படியும் ரோஹிணி கிட்ட நான் மாட்டிக்க போறேன். இதோட நான் தொலைஞ்சேன். ரோஹிணிக்கும் வேல்வழிக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் ஆக போகுது. 2 கல்யாணமும் நல்லபடியா நடந்து 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் கடவுளே. வாங்க பிரபு, இதுல பணம் இருக்கு. இத வச்சு உன் தங்கச்சி மேரேஜ் செலவை பாத்துக்க. சரிங்க சார். இந்த பணத்தை நீ கடனா நினைக்க வேணாம்ப்பா. இதை நீ எனக்கு திருப்பி கொடுக்க தேவையில்ல. உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக இதை நான் கொடுக்கறதா நினைச்சுக்க. இந்தா பிரபு. சார், இந்த பணத்தை நான் வாங்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு சார். டேய், என்ன மச்சான் வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானையை உடைக்கிற மாதிரி கண்டிஷன் அது இதுன்னு? டேய், பேசாம கவர் வாங்கி வச்சுக்கோ மச்சான். நீ சும்மா இருடா சாமி. சார், நீங்க பண்ற இந்த பெரிய உதவிக்கு ஒரு சின்ன நன்றி கடனா உங்க போட்டோவையும் பேரையும் பேனர்ல போட்டு எட்டாத வள்ளலே எட்டாத வானிலவேன்னு ஒரு பேனர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இத நீங்க தயவு செஞ்சு வேணான்னு சொல்லக்கூடாது சார். என்னப்பா நீ என்ன இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிட்டியே. நான் எப்பவும் ரைட் ஹேண்ட்ல கொடுக்கறத லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். இந்த பாராட்டுல எனக்கு பிடிக்காதுப்பா. அதுக்காக பாராட்டாம இருந்துடாத. பேனர் தானே, தாராளமா வச்சுக்க. அம்மாவும் நானும் கொடைக்கானல் போனப்ப ஜோடியா எடுத்துக்கிட்ட போட்டோவை தரேன். அத பேனருக்கு யூஸ் பண்ணிக்க, சரியா? சரிங்க சார், அதை யூஸ் பண்ணிக்கிறேன் சாமி. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவரப்படி. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் எவ்வளவு அமௌண்ட் பாரு மச்சான். பிரபு, அதுல 500 ரூபா வச்சிருக்கேன் பிரபு. ஆமா சார். அந்த 500 ரூபாய பத்திரமா வச்சுக்க. உன் தங்கச்சி மேரேஜுக்கு ஏதாவது ஒரு சின்ன செலவுக்கு யூஸ் ஆகும். ஓகே சார், தேங்க்ஸ் சார். என்னங்க வாங்க. வாமா. டேய், என்னடா அது? தர்ம பிரபு கவுத்துட்டாரேடா. ஐயா, தர்ம பிரபுவே தர்மம் பண்ணுங்க. ஏதாச்சும் தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, தர்ம பிரபுவே தர்மம் பண்ணுங்க ஐயா. இந்தாங்க 10 ரூபா. டீ சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு டீ கூட 15 ரூபா விக்குது. கஞ்சப்பைய 10 ரூபாய் போட்டு போறான். மச்சான், என்ன சாமி? நீ சொன்ன மாதிரி ஜன்னல் திறந்துச்சு. ஆனா ரொம்ப சின்ன ஜன்னலா போச்சுல. ஏன் மச்சான், இந்த ஆளுக்கு பேனர் வைக்க போறேன்னு சொன்னீங்க. அதுக்கு இந்த 500 பத்தாதே மச்சான். என்ன பண்ண போற? கவுத்துட்டாரே மனுஷன். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலவலாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தேவ களஞ்சியை திருக்கி சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலை கண்ட உண்மை. விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச மரத்திலே அமர்ந்தவனே போற்றுவோம். பிரகாரத்தை சுத்திரலாமா? வாங்க எல்லாரும் போலாம். வாங்க. ஏன் மாப்ள, உங்க வீட்ல எல்லாருமே உங்கள மாதிரி ஷை டைப்பா இல்ல தாம் தம்னு அதிரடியா இருப்பாங்களா? எங்க அம்மா கொஞ்சம் கண்டிஷனா இருப்பாங்க. அக்காங்கெல்லாம் என் மேல கொஞ்சம் பாசமா இருப்பாங்க. அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் அப்பாக்கு வேத வாக்கு. அப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் வேல்விழி சொல்றதுதான் உங்களுக்கும் வேத வாக்கு. வேல்விழி, மேரேஜ்க்கு அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. உன் முந்தானிய புடிச்சுக்கிட்டு மாப்பிள்ள உன் கூடவே வருவாரு.
சத்யானியும் ரோஹிணியும் இருக்காங்க.